4.2ல் கொஸ்டின் நம்பர் 19 1, 2, 3, 4 மற்றும் 5 என்ற இலக்கங்கள் மீண்டும் திரும்ப வராத வகையில் உருவாகும் எல்லா 4 இலக்க எண்களின் கூடுதலை காண்க. இந்த நம்பரை யூஸ் பண்ணணும், ஒரு நம்பரை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். எல்லா நம்பரையும் 4 இலக்க எண்களாக கூட்டணும், 4 பாக்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதனுடைய கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலாஸ் ஒன்று தெரியும், அந்த ஃபார்முலாஸ் முதல்ல எழுதிக்கிறோம். n பூஜ்ஜியமற்ற இலக்கங்களை கொண்டு உருவாக்கப்படும் 6 இலக்கங்களின் கூடுதல். என்னங்கிறது பூஜ்ஜியம் இல்லை, இந்த இலக்கத்தில் பூஜ்ஜியம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் 6 இலக்கங்கள், அது எத்தனை எண்மால் இருக்கலாம், அந்த மாதிரி இலக்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n-1 p(r-1) இன்ட்டு இலக்கங்களின் கூடுதல் இன்ட்டு 1 1 1 6 முறை. இதில் இப்போ பார்த்தோன்னா இலக்கங்களின் கூடுதல்ங்கிறாங்க. இலக்கங்களின் கூடுதல்னால் இந்த நம்பர்ஸ். அப்போ இலக்கங்களின் கூடுதல் 1 2 3 4 5 இது எல்லாத்தையும் கூட்டினேன்னா 15ன்னு கிடைக்குது. இந்த இடத்துல எண்ணுங்கிறது மொத்த எண்ணிக்கை, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதோ அந்த நம்பரு. மொத்தம் 5 நம்பர் இருக்கிறனால என்னோட வேலையை 5. 6ங்கிறது இலக்கங்களின் கூடுதல், இலக்கங்கள் 4 இலக்கங்கள். அப்போ என்னோட வேலையை 5, 6ஓட வேலையை 4 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எண்ணுக்கு 5ல் 1 போச்சுன்னா 4, 6ல் 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ இதுக்கு நம்ம என்னவா மாறிடும், 4p3. இலக்கங்களின் கூடுதலும் போது 15 இன்ட்டு 6 முறைங்கும் போது 4 தடவை 1 போட்டுக்கிறோம். இப்போ 4p3யோட வேல்யூ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த 15 இன்ட்டு 11 11 வந்துடுது. இப்போ இது எல்லாத்தையும் பேருக்கு 4 3 12 12 2 24 24 இன்ட்டு 15 360 360 இன்ட்டு 4 தடவை 1. இது எல்லாத்தையும் பெருக்குனேன்னா உனக்கு 3,99,960